ஹீரோ யோசிக்கிறான், நம்ம பண்ண சின்ன தப்புனால தான் அந்த பெரியவர் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரோட்ல நின்று பிரியாணி விற்கிற அளவுக்கு ஆயிட்டாரு. அவருக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டு அவங்க ஊருக்கு போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க பழைய வீட்டெல்லாம் பார்க்குறான். அவருக்கு வந்து டிரைவர் இருக்காருன்னு தெரிய வந்தவொடனே அவனை போய் கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நகையை கொள்ள அடிச்சிருப்பாங்க. இவன் போய் கேட்கும்போது இவனையும் போட்டு அடிச்சிருப்பாங்க. அந்த தங்க வலையில மட்டும் இவன் கையில் பிடிச்சிருந்துருப்பான். அப்போ ஹீரோ கேட்குறாரு, அந்த தங்க வலையில எப்போ அந்த அரசியல்வாதி பொண்டாட்டி கையில் போச்சுன்னு கேட்டால், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பொண்ணுக்கு நான் அதை கிஃப்டாக கொடுத்தேன். அதை கையில் லாக் பண்ணதுக்கப்புறம் அவளால் எடுக்கவே முடியலன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் வந்து அந்த பொண்ணுக்கும் வந்து நைட்டெல்லாம் கனவு வருது. அந்த அரசியல்வாதியோ கையை வெட்டி அவரோட வலையில் எடுக்கிற மாதிரி. இவ அலறி போயிட்டு இந்த டிரைவருக்கே ஃபோன் பண்ணி எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த வலையில் மட்டும் அந்த கையிலேருந்து கழட்டணும்னு, சரி நாளைக்கு வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதே டைமு இவனும் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், அந்த பொண்ணை என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி. இந்த பொண்ணு ஃபோன் பேசினதை அரசியல்வாதி ஒட்டி கேட்டிருப்பான். அடுத்த நாள் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருப்பான். ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டிரைவர் அங்கே வரவே இல்லை. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டே வந்து அவன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தவன் ஒரு பாலுங்கிணத்துக்குள்ளே விழுந்து செத்து போயிருப்பான். இப்போ அந்த வலையில கலட்ட தெரிஞ்ச ஒரே ஆளும் செத்ததுனால இந்த பொண்ணு என்ன பண்ணு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இதுக்கு மேலே விட்டா சரியாகுதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கையை பிடிச்சி ஒழுங்காக அந்த வலையில கொடு, அந்த குடும்பத்துக்கிட்ட நான் கொடுக்கணும்னு கேட்குறான். அப்போ அந்த அரசியல்வாதி அங்கே வந்து என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறான்னு சொல்லி ஹீரோவை அடிக்க போக ஹீரோ மிஸ் ஆகி நெஞ்சிலே ஏறி மிதிக்கிறான். அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க ஹீரோ அந்த ஏரியாவில் கராத்தே மாஸ்டர்னு சொல்லி அங்கே இருக்க எல்லா ஆளுங்களையும் போட்டு அடிச்சிடறான். ஆனால் ஹீரோ அடி வாங்குறான். கூட அவங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கமிஷனர்லாம் வந்தோன்னா அந்த சண்டையே கலைஞ்சிருது. இப்போ எல்லாரும் கமிஷனர் வீட்டில் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு அப்போ கூட இந்த வலையில் வந்து என் பாட்டி போட்டது தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பெரியவரோட பொண்டாட்டி சொல்கிறாங்க, இது எனக்கு மட்டும்தான் கழட்ட தெரியும், புருஷனுக்கு தெரியும், அவ்வளோதான். இது இவ்வளோ பேசுகிறாள், அவளை கழட்டி காட்ட சொல்லுங்கன்னா அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கா. கடைசியாக அந்த அம்மா தான் போய் அந்த பொண்ணு கையில் இருக்க வலையில் கழட்டுறாங்க. எடுத்துகிட்டு போய் கமிஷனர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் கமிஷனர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பெரியவர் தான் சொல்கிறாரு, அந்த மன்னர் எனக்கு கொடுக்கும் போது இதில் இருக்க 3 வைரக்கல்லை ப்ரெஸ் பண்ணாதான் இது ஓப்பன் ஆகும்னு சொன்னாருன்னு சொல்லி காட்டுறாரு. கமிஷனருக்கும் அந்த வலையில பார்த்தவொன்னே ஆசை வந்துடுது. அந்த பெரியவர்கிட்ட கொடுக்காம இது இப்போதைக்கு என்கிட்ட இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட வரும்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, எப்படியும் என் கைக்கு வர போகிறது இல்லை, உங்களெல்லாம் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், நீங்களாம் நாசமாக தான்டா போவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த கொஞ்ச நாள்லேயே அந்த கமிஷனர் இருக்க ஏரியாவில் திருவிழா வருது. எல்லாம் திருவிழா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அரசியல்வாதியோ மாஸ்க் போட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் வலையில திருடிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஒரு மாஸ்க்கை போட்டு வந்து அந்த அரசியல்வாதியை அதே இடத்துல அடித்து கீழே போட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த வலையில பிடிங்கிட்டு போய் அந்த பெரியவங்க வீட்டிலே கொடுத்துட்றான். அந்த பெரியவரும் சந்தோஷமாக அவங்க ஒய்ஃப் கீழே மாட்டி விடுறாரு. ஹீரோவும் நிம்மதியாக அங்கேருந்து போகிறான்.